நெக்ஸ்ட் ஜென் யூடியூப் நேயர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் யோக பிரபாவின் அன்பான வணக்கங்கள். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, குரு பயிற்சி 2026. குரு பகவான் என்ன மாதிரியான ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறாருன்னு ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா, நடக்க இருக்கிற போர்களும் ஏற்கனவே சமாதானமான போர், பழையபடி போர் மறுபடியும் தொடங்கிடுமான்னு சொல்லி ஒரு பயத்தில் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த போர் நிறுத்தம் கண்டிப்பாக அது உறுதியான நிலைப்பாடு தன்மையோடு இருக்கிறதுக்கு உண்டான ஒரு பெரிய மாற்றத்தை குரு பகவான் கொடுக்குறார். ரெண்டாவது, தங்கம் விலை ஒரு ஏற்ற இறக்கத்தில் தங்கம் விலை எப்போ குறையும்னு சொல்லி பார்க்காம இந்த காலகட்டத்தில் குறைந்து நிறைய பேர் தங்கம் வாங்கிறதுக்கு உண்டான வாய்ப்பாக அமையுது. பொருளாதார முன்னேற்றம், கல்வி மூலமாக நிறைய ஒரு பெரிய முன்னேற்றத்தையும் நிறைய மாற்றத்தையும் கொண்டு வந்து தரப்போகிறது தான் நம்ம குரு பகவான். இதில் முக்கியமான சொன்னால் வெளிநாட்டு பயணங்கள் அதிகமாக மேற்கொள்ளக்கூடிய ராசிகள்னு சொல்லி நிறையா இருக்குது. நிறைய இதுக்கு முன்னாடி தடங்களுக்கு ஏற்பட்ட எல்லாமே தடங்கள் இல்லாமல் ஒரு பெரிய பொருளாதார முன்னேற்றத்துக்கும் ஒரு பெரிய ஃபாரின் அந்த மாதிரி ஒரு ட்ரிப்பு, இந்த மாதிரியான சுற்றுலா தலங்கள், ஆன்மீக தலங்கள் போகிறதுக்குண்டான வாய்ப்பு இந்த குருப்பெயர்ச்சியில் நிறைய கிடைக்க போகுது. தொடர்ந்து வீடியோவை பார்த்துக்கிட்டே வாங்க. விருச்சிக ராசிக்கான குரு பயிற்சி 2026 எப்படி இருக்கும்? அதாவது சில ராசிகள்லாம் பார்த்திங்கன்னா, எங்களுக்கு இப்போ தான் பிரச்சனை அப்போ தான் பிரச்சனை ஒரு 2-3 வருஷத்தையாவது எடுத்துப்பாங்க. ஆனால் நம்ம விருச்சிக ராசி நேயர்கள் நீங்கள் என்ன சொல்வீங்கன்னா, எனக்கு 18 வருஷமாகவே நல்லா இல்லை, 18 19 ஏன்னா 20 வருஷமாகவே எங்களுக்கு நல்லா இல்லை, எப்போ தான் நல்லா இருக்குது, இத்தனை பயிற்சி வந்துருச்சு, எங்கள் ராசிக்கு சின்ன ஒரு மாற்றமாவது வந்துச்சா, நாங்கள் இப்போயும் அதே அளவு துன்பத்தையும் அதே அளவு கஷ்டத்தையும் அனுபவிச்சுக்கிட்டு தான் வரோம், எப்போ நல்லது கிடைக்கும், நல்லது நடக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வியோடு இருக்கக்கூடிய விருச்சிக அன்பர்களுக்கு உண்டான பதில் தான் இப்போ நான் கூறப்போகுது. அதாவது உங்களுக்கு இந்த டைமு ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகிறார். முக்கியமாக பார்த்திங்கன்னா, அவர் 9ஆம் இடத்துல இருக்கிறாரு. ஆனால் பார்க்குற இடம் பார்த்திங்கன்னா 1ஆம் வீட்டையும் 3ஆம் வீட்டையும் 5ஆம் வீட்டையும் பார்க்குறாரு. சரிங்களா? 1ஆம் வீடுன்னு சொல்லி பார்க்கும்போது அது நீங்கள் தான், அந்த லக்னத்துக்காரவங்க தான் 1ஆம் வீடு. அப்படி இருக்கும்போது உங்களை பற்றி இருக்கிற பிரச்சனைகள் அனைத்துமே இந்த குரு பகவான் குரு பயிற்சி காலத்தில் அகலப்போகுது. யார் மூலமாவது அவமானம் இருந்தாலும் சரி, இல்லை நிம்மதியே இல்லாமல் இருக்கிறேன், இத்தனை பேர் இருந்தும் நான் அனாதையாக இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்குது அப்படின்னு சொல்கிறதா இருந்தாலும் சரி, அதெல்லாம் தவிர்த்து உங்களை சுற்றி நாங்கள் இருக்கோம்ப்பா, நாங்கள் இருக்கோம்னு சொல்லி உங்களை சுற்றி ஒரு உறவு வரப்போகுது. எந்நேரம் ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷம். நீங்கள் தனியாக நீங்களே இப்போ நான் எவ்வளோ தூரம் தனியாக இருக்கேன்னு ஃபீல் பண்ணிங்க இல்லையா, அது எல்லாத்துக்கும் ஆப்போசிட்டாக எந்நேரம் உங்கள் கூட இருக்கிற மாதிரியான ஒரு உறவு உங்களுக்கு வரப்போகுது. ஒரு பெரிய நம்பிக்கை, ஒரு தைரியம் இந்த காலகட்டத்தில் கிடைக்க போகுது. ஏன்னா 3ஆம் வீட்டையும் பார்க்குறாரு, தைரிய வீரியஸ்தானத்தையும் பார்க்குறாரு. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஒரு பெரிய தைரியம், தன்னம்பிக்கை வரப்போகுது. இதனால் வரைக்கும் எதுக்கு நம்ம உயிர் வாழ்கிறோன்னே தெரியாமல் உயிர் வாழ்கிறோம், ஏன்னா அந்த ஒரு மனநிலையில் தான் நீங்கள் இருந்திருக்கீங்க. ஆனால் இப்போ என்ன பண்ணுறாரு குருப்பெயர்ச்சி, நீ கண்டிப்பாக நீ வாழ்ந்து தான் ஆகணும், இந்த ஒரு உறவுக்காக நீ வாழ்ந்து தான் ஆகணும்னு சொல்லி உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையை உங்களுக்கு கொடுக்குறாரு. அதன் மூலமாக இல்லைப்பா நான் கண்டிப்பாக வாழ்ந்து ஆகணுங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு வரப்போகுது. இளைய சகோதரர் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்க போகிறாங்க. நீங்கள் என்ன பண்ணாலும் சரி இளைய சகோதரர் சப்போர்ட்டாக இருப்பாங்க. இன்னும் நீங்கள் ஏதாவது அடுத்தடுத்து என்ன பண்ணணுங்கிறது பிளானிங் போட ஆரம்பிச்சிருவீங்க. இது வரைக்கும் நம்ம சோர்ந்து போய் உட்காந்தது போதும், எந்தவித முயற்சியும் இல்லாமல் ஏற்கனவே அடிபட்டதுனால நம்மளை சுற்றி என்ன நல்லது நடந்தாலும் நம்மளுக்கு நல்லது நடக்கலையேங்கிற ஒரு மனநிலையில் இருந்தது போதும், நம்ம இனிமேல் அடுத்தடுத்து என்னென்ன செய்யணும்னு சொல்லி திட்டமிட ஆரம்பித்து அதன்படி நம்ம செய்வோம்னு சொல்லி திட்டமிட ஆரம்பிப்பீங்க. அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். எந்த ஒரு உடல்நிலை சரியில்லாமல் இருந்தாலும் அந்த உடல்நிலை சரியாகி அதற்குண்டான தீர்வு உங்களுக்கு நிச்சயமாக குரு பயிற்சி காலத்தில் குரு பகவான் கொடுக்குறார். சிலருக்கு பார்த்திங்கன்னா, எனக்கு வாழவே பிடிக்கலன்னு சொல்லி வாழ்க்கையோட லாஸ்ட்டு ஒரு எட்ஜில் இருப்பாங்க, சில முடிவெல்லாம் ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த குரு பயிற்சி அந்த மனநிலையை சுத்தமாக மாற்றி வர்றாரு. மனநிலையை மாற்றி, இல்லைம்மா உனக்கு இதோட சூப்பரான ஒரு ஃப்யூச்சர் இருக்குது, ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் வயதானவர்களாக இருந்தாலுமேவும் அவர் என்ன சொல்ல வர்றாருனா, இதோட பெஸ்ட்டான ஃப்யூச்சர் உங்களுக்கு என்ன இருக்குதுன்னா, நீங்கள் வாழ வேண்டியது, மற்றவங்களுக்கு செய்ய வேண்டியது நல்ல பலன்கள், உங்களுக்கு நீங்கள் ஏற்கனவே மற்றவங்களுக்கு நீங்கள் பண்ண நற்பலன்கள் உங்களுக்கு கர்மாவாக உங்களுக்கு நல்ல பலன்களாக உங்களுக்கு திரும்பி வரப்போகுதுன்னு சொல்லி குருப்பெயர்ச்சி காலத்தில் உங்கள் மன ஓட்டத்தை மாற்றுறாரு. அதன் மூலமாக இன்னும் வாழணுங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு வரப்போகுது. ஏன்னா 5ஆம் பூர்வ புண்ணியம், குலதெய்வம், எல்லா குலதெய்வத்தோட அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக உங்களுக்கு இந்த குருப்பெயர்ச்சி காலத்தில் நிச்சயமாக கிடைக்க போகுது. குழந்தை இல்லா தம்பதியர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. ஏன்னா அதன் மூலமாகவே நிறைய வெக்ஸு மனப்பான்மை, எனக்கு இருக்கவே பிடிக்கலேன்னு சொல்லி நிறைய பெண்களோ ஆண்களோ மனதளவில் ரொம்ப உடைஞ்சு போன காலகட்டத்தில் இந்த குருப்பெயர்ச்சி நிச்சயமாக அவங்களுக்கு குழந்தை பேருக்கு உண்டான வாய்ப்பை கொடுக்குறாரு. ஏன்னா குழந்தைக்கான காரகர் குரு பகவான். அப்படி இருக்கும்போது அவர் 5ஆம் வீட்டை பார்க்குறாரு. உங்களுக்கு நிச்சயமாக புத்திர பாக்கியம் உண்டு. காதல் தோல்வியிலேருந்து மீண்டு உங்களுக்கு திருமணத்துக்கு உண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்குது.
சொத்து, நிறைய உங்களுக்கு நல்ல நிகழ்ச்சி, நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு இந்த குருப்பெயர்ச்சியில் நடக்க போகிறார். எல்லாமே நல்லதாக நடக்குதுன்னு எப்படி நீங்கள் சொல்கிறீங்க, ஒரு பாதிப்புமே இல்லாமன்னு சொல்லி கேட்டால், அவர் இருக்கிற இடத்துல மட்டும் சின்ன பாதிப்பு. அதாவது வெளிநாடு போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு தாமதமாகும். ஒரு இடத்துல நீங்கள் வேலை பார்த்துக்கிருக்கீங்க, அந்த வேலையில் பதவி உயர்வும் வரும் நீங்கள் எதிர்பார்த்துக்கிருக்கீங்களே, அது கொஞ்சம் தாமதமாக மாறும். தந்தை வழி மூலமாக வரக்கூடிய வருமானம், அவங்க மூலமாக வரக்கூடிய சொத்துக்கள் தாமதமாக வரும். மற்றபடி உங்களுடைய வருமானம், உங்களுடைய நீங்கள் முயற்சி பண்ண சொத்து எதுவுமே உங்களுக்கு கிடைக்காம போகாது. கண்டிப்பாக அது சூப்பராக வந்துக்கிட்டு இருக்கும். சின்ன பாதிப்புனா தந்தை வழி மூலமாக வர்றது மட்டும்தான். மற்றபடியான இந்த ஒரு சின்ன சின்ன பாதிப்புலேருந்து மீள மட்டும் நான் சில வழிபாடு சொல்கிறேன். அதாவது முருகன் வழிபாடு பண்ணுங்கள். பாலபிஷேகம் செவ்வாய்க்கிழமை தோறும் பாலபிஷேகம் வாங்கி கொடுங்க. பறவைகளுக்கு உணவு கொடுங்க. உங்கள் வீட்டில் இருக்க சாதாரண, நீங்கள் வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் காலை என்ன சாப்பாடு வைக்கீங்களோ, காகத்துக்குனாலும் சரி, என்ன பறவைனாலும் சரி, ஒரு சின்ன கிண்ணத்தில் தண்ணி வச்சு அதுக்குண்டான சாப்பாடு வைங்க. அந்த பாதிப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை விட்டு அகன்று உங்களுக்கு இந்த குரு பகவான் குருப்பெயர்ச்சி காலத்திலிருந்தேவும் உங்களுடைய வாழ்க்கையை ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்டோட, ஒரு பாசிட்டிவான மைண்டோட இருக்க கடவுளின் வாழ்த்துக்களோட ஆசீர்வாதம் நிச்சயமாக கிடைக்கும்.